அந்த வெண்கல பானைய பார்த்துட்டு, அத தொறந்து பார்த்தா அவ்ளோ பொற்காசுகளா! அவ்ளோ சந்தோஷமா அத வெளிய எடுத்து இப்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அவர போய் அடைஞ்சாருங்களாம். அடைஞ்ச உடனே இவர் கண்ணுக்கு அந்த குயவன் மட்டும் தான் தெரிஞ்சாருங்களாம். அத பார்த்த உடனே இவர் சொன்னாராம், "பார்த்துட்டேன், பார்த்துட்டேன்னு" அவ்ளோ ஒரு சந்தோஷமா. ஏன்னா அவரால பசி தாழ முடியல. குயவன பார்த்துட்டு தான் அவர் போய் சாப்பிடணும். சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்களாம். இத பார்த்த குயவன் என்ன நெனச்சுக்கிட்டாரா, ஐய்யய்யோ! நம்ம எடுத்த பொற்காச தான் இவர் பார்த்துட்டாரு. இவர பின்தொடர்ந்து போய் ஊருக்கு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சொல்லி இவருக்கு ஒரு பங்கு குடுத்துறணும்னு சொல்லிட்டு, இவர தொடர்ந்து போயிட்டு அவர் வீட்ட போய் அடைஞ்ச உடனே, ஐயா இத யார்கிட்டயும் நீங்க சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பங்கு குடுத்துர்றேன்னு சொல்லி அவருக்கு ஒரு பங்க குடுத்துட்டாருங்களாம். அப்போ இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையாம். இவருடைய மனைவி இவர பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்களாம். ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்தா, அதனுடைய பலன அடைவோம்னு அந்த ஞானி சொன்னாரு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நீங்க கோயிலுக்கும் போக மாட்டீங்க. ஆனா தொடர்ந்து இந்த குயவன பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அத தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த பலனு. இந்த கணவனும் மனைவியும் ஞானிக்கு மானசீகமா நன்றி சொல்லிக்கிட்டாங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இல்ல, இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வைப்போங்க. ஆனா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணி, தினம் அத செஞ்சுக்கிட்டு வந்தா, அந்த முயற்சிக்கு உண்டான பலன் எப்பவுமே நம்மள தேடி வருங்க. இன்னைக்கு இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.